ஏண்டி கறி சோறு சாப்பிட்றதுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ கொரோனா வாங்கிட்டு வந்திருக்க. கறியே பார்த்தது இல்லையா நீ? கேட்டுருந்தா ஒரு 1/2 கிலோ வாங்கி சமைச்சு கொடுத்துருப்பேன். கல்யாணத்துக்கு போய் கறி திங்கிறேன் அதை திங்கிறேன் போயிட்டு கொரோனா வாங்கிட்டு வந்துட்டு கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை சொல்லி கண்ணிலையும் வாங்கிட்டு வந்திருக்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது என்ன உனக்கு மட்டும் நீல கலர்ல இருக்கு பூஞ்சை? ஏன்னா நான் நீல கலர் புடவை கட்டி இருக்கிறேன், அதான் நீல பூஞ்சை. இந்த துக்கத்துல நீ சொன்ன ஜோக்குக்கு நான் சிரிக்கணுமா? இதெல்லாம் ஒரு ஜோக்கா? அவன் கொரோனா வந்தா பயப்படுறான், நீ நம்ம சிரிச்சிட்டு வந்திருக்க. 4.5 லட்சம் 5 லட்சம் பில்லு போடுவானுங்க, அப்ப தெரியும் உன் சிரிப்பு. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருந்தா கொரோனா சீக்கிரம் போயிருமா? நான் வந்து 10 நாளுக்கு மேல ஆகுது, இன்னும் ஒரு 4 டேஸ் தானே, அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நல்லா ஆயிடும். நீங்களும் அதே நம்பிக்கையா இருங்க. கொஞ்சம் இப்ப வாங்க, ஒரு கையை பிடிங்க, நான் கொஞ்சம் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும். ஐயோ, நான் உன் கையை தொட மாட்டேன்ப்பா. உன் கையை தொட்ட எனக்கு கொரோனா வந்துடும். அப்புறம் நீ வீட்டுக்கு போகும்போது நான் இங்க வந்து படுத்துக்கணும். இப்படியே மாறி மாறி படுத்துக்கிட்டு இருந்தா வேலைக்காவாது. நீயே புடிச்சு ஏந்திரி. என்னடி என் தங்கமே, என் செல்லமே, வைரமே, எப்படி இருக்கிற? அம்மாவால உனக்கு தூக்கி கொஞ்ச முடியல, இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, அம்மா உன்னை தூக்கி கொஞ்சிறேன். எங்கடா செல்லம், உங்கள் அம்மாவே காணா? உங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாலே, என்னாச்சு? ஃப்ளைட்டில் போய் அந்த கல்யாணம் ஃப்ளைட்டில் தாலி கட்ட போகிறாங்க, என்னையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக குதிச்சிட்டு இருந்தா, என்னாச்சு? அது ஏன் கேட்குற? அவங்க ஃப்ளைட்டில் கூட்டு போனாலும் போனாங்க. இப்போ விசாரணை கமிஷன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டில் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்கு கும்பலோட போகணும், எதுக்கு பிரச்சனை வரணும், சரியான பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அங்கே வேலை செஞ்ச அந்த ஃப்ளைட்டில் வேலை செஞ்ச பொண்ணுங்களை ஆம்பளைங்களே எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியல. விசாரணை கலெக்டர் வரைக்கும் வந்திருக்கு. பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, பயமாக இருக்குது. கொரோனா டைமில் வெளியே எங்கேயும் போகாதீங்க சொன்னால் கேட்குறீங்களா? கேட்கவே மாட்டீங்க. என்னம்மா போங்க, எனக்கே மூச்சு வாங்குது உன் கூட பேசி பேசி. எனக்கும் கொரோனா பரவுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல மாஸ்கை போடுறேன்.